அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நான் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசனத்தின் இந்த நிகழ்ச்சியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துகள் சொல்கின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் அதே சமயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வதிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவராகிய இயேசுவை நான் மகிமைப்படுத்துகின்றேன். லூக்கா நற்செய்தி நூலிலே 15ஆம் அதிகாரத்தில் உள்ள ஓமைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 3 ஓமைகள் என்று சிலர் சொல்கின்றார்கள், சிலர் 4 ஓமைகள் என்று சொல்கின்றார்கள். முதல் ஓமை காணாமல் போன ஆட்டின் ஓமை. இரண்டாவது ஓமை காணாமல் போன அல்லது தொலைந்து போன வெள்ளிக்காசின் ஓமை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் ஓமையானது உண்மையாகவே மந்தையை குறித்து, மந்தையில் இருக்கிற 100 ஆடுகளை குறித்து ஆண்டவர் பேசினார். அந்த ஓமையின் வழியாக அன்பின் ஆண்டவராகவும் அற்பமாய் எண்ணாத ஆண்டவராகவும் அறையுவல் விடுகிற ஆண்டவராகவும் நம்மோடு இடைப்பட்டார். இந்த ஓமை மிக வித்தியாசமான ஒரு ஓமையாகும். ஒரு ஸ்திரீ இடத்தில் 10 வெள்ளிக்காசுகள் இருந்தன. அதிலே ஒரு காசை அவள் தொலைத்து விட்டாள். ஆகவே அவள் விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள். மிக ஜாக்கிரதையாக தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவள் மிகுந்த ஜாக்கிரதையோடு பிரயாசப்பட்டாள். தேடி கண்டுபிடித்த உடனே தன் அயலகத்தார், தன் சிநேகிதிகள் எல்லாரையும் அழைத்து அவள் சந்தோஷமாக அதை பகிர்ந்து கொண்டதை இந்த பகுதியிலே வாசிக்கின்றோம். நம்முடைய நாட்டிலே அல்லது நம்முடைய பகுதிகளிலே திருமணத்திற்காக முன்பு நிச்சயம் செய்வார்கள். அப்பொழுது நிச்சயத்திற்கென்று நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே சில மோதிரங்களை நிச்சயமாக அவர்கள் அடையாளமாக மணமகனோ அல்லது மணமகளோ அவர்கள் அதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நிச்சய மோதிரம் என்பது அவருடைய விவாகத்துக்குரிய அல்லது திருமணத்துக்குரிய அந்த நிச்சயத்தின் அடையாளமாக அது குறிப்பிடப்படுகிறது. அதை பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த சகோதரன் திருமணத்துக்கு ஆயத்தமாகிறான், இந்த சகோதரி திருமணத்துக்கு ஆயத்தமாகிறாள் என்று எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். இதே போல யூத மக்கள் மத்தியிலே ஒரு கலாச்சார பழக்கம் இருந்தது. ஒரு திருமணத்துக்காக ஒரு வாலிப பெண்ணை நிச்சயம் பண்ணும்போது அவளுடைய நெற்றியிலே 10 காசுகள் கட்டிய ஒரு ஆபரணத்தை கட்டுவார்கள். இந்த 10 காசுகள் உடைய இந்த ஆபரணத்தை தலையிலே கட்டும்போது எல்லாரும் புரிந்து கொள்வார்கள், இந்த பெண் அவள் திருமணத்திற்கென்று இப்படிப்பட்ட ஒரு மகனுக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே 10 வெள்ளிக்காசுகள் அவளுடைய தலையிலே அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்றால், அதிலே ஒரு காசை அவள் தொலைத்து விட்டாள். ஆடுக்கு அறிவு உண்டு, ஆனால் தான் காணாமல் போனது ஆட்டுக்கு தெரியும். ஆனால் திரும்ப வருவது ஆட்டுக்கு தெரியாது. அதை தேடி மேய்ப்பன் கண்டுபிடித்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த வெள்ளிக்காசு தானாகவே ஆபரணத்திலிருந்து விழாது. அந்த வெள்ளிக்காசுக்கு அறிவு என்பது சுத்தமாய் கிடையாது. தான் விழுந்ததும் அதற்கு தெரியாது, தான் காணாமல் போனதும் அதற்கு தெரியாது, தான் எங்கே இருக்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இந்த காசின் நிலைமை. இதிலே 10 காசிலே ஒரு காசை அவள் தொலைத்து விட்டாள். இவள் திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. ஆகவே வீட்டை விட்டு எங்கேயும் செல்வதில்லை. ஆகவே என்ன செய்தாள்? வீட்டுக்குள்ளே விளக்கை கொளுத்தினாள். அவள் கொளுத்தி என்ன செய்தாள்? அவள் வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பித்தாள். சுத்தம் பண்ண ஆரம்பித்து ஜாக்கிரதையாக தேட ஆரம்பித்தாள்.
இந்த வெள்ளி காசிலே ஒன்றை இழப்பதற்கு காரணம் என்ன? இவளுடைய உண்மையாகவே ஜாக்கிரதை இல்லாத தன்மையாகும். அவள் ஜாக்கிரதையோடு இருந்திருப்பாள், ஆனால் இந்த காசை அவள் இழந்திருக்க மாட்டாள். ஜாக்கிரதை இல்லாதனால்தான் இந்த காசை இழந்து போனாள். உண்மையாகவே இந்த 10 காசுகளிலே ஒன்றை அவள் இழந்து அவள் திருமணத்துக்கு வருவாளானால், அவள் உறவினர்கள் மத்தியிலே நடமாடுவாளானால் அநேகர் பரிகாசம் செய்வார்கள். ஏனென்றால் மணவாளனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிச்சய வார்த்தைகளை கூட இவளால் காத்துக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி பரியாசம் பண்ண வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அவள் என்ன செய்தாள்? அவள் விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள், மிகுந்த ஜாக்கிரதையோடு தேட ஆரம்பித்தாள். தேடி அதை கண்டுபிடித்தாள். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன. நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ விலை மதிக்க முடியாத மனிதர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறார்கள், அதே சமயத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அதே சமயத்தில் நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சில சமயங்களிலே நம்முடைய அஜாக்கிரதையினாலும் அஜாக்கிரதையான நடவடிக்கைகளினாலும் அஜாக்கிரதையான செயல்களினாலும் அஜாக்கிரதையான முயற்சிகளினாலும் பலரை நாம் இழந்திருக்கிறோம். பலரை ஆண்டவருக்குள் கொண்டு வராதபடி நம்முடைய வாழ்க்கையிலே அதை தவற விட்டிருக்கிறோம். உண்மையாகவே ஒரு மனிதன் தன் வீட்டிலே சாட்சியாக இருப்பது எளிதான காரியமல்ல. ஒரு மனிதன் தன் மனைவியிடத்திலே சாட்சியை பெறுவது எளிதானதல்ல. ஒரு கணவனிடத்திலே ஒரு மனைவி சாட்சியை பெறுவது எளிதானதல்ல. ஒரு பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் சாட்சியை பெறுவது எளிதான காரியமல்ல. ஆகவே வீட்டிலே சாட்சிகளை பெறுவது என்பது நாம் விலைக்கரையும் கொடுக்க வேண்டும், மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்மணி ஒரு காசை அஜாக்கிரதையினாலே இழந்து போனாள். தேடினாள், கண்டுபிடித்தாள், அவள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஓமையிலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அருமையான பெண்மணிக்கு இந்த காசு அவளுக்கு சொந்தமானது. ஆகவே அவளுக்கு அது சொந்தமானதாக இருந்ததினாலே அவள் அதை தேடினாள். நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? நம்மை படைத்த ஆண்டவருக்கு சொந்தம். நமக்காக தன் ஜீவனை கொடுத்து இரத்த சிந்தினாரே அவருக்கு சொந்தம். நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு நாம் சொந்தம். ஆகவே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே சொந்தமானவர்களை ஆண்டவர் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை என் அஜாக்கிரதையினாலோ அல்லது பிறருடைய அஜாக்கிரதையினாலோ அல்லது நம்முடைய சூழ்நிலைகளினாலோ நாம் தவறி விழுந்திருப்போமானால், காணாமல் போயிருப்போமானால், ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். உண்மையாகவே சொந்தமானவைகளை இழந்தபோது அவள் தேடினாள், கண்டுபிடித்தாள், மிகுந்த சந்தோஷமடைந்தாள். ஆகவே என்னையும் உங்களையும் ஆண்டவர் சொந்தமாக எண்ணுகிறதுனாலே சொந்தங்களை தேடி அவர் கண்டுபிடிக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காலத்திலே வெளியே நான் பக்தி உள்ளவனாயிருந்தேன். அதாவது வீட்டிலே பக்தி உள்ளவன், வெளியே ஆண்டவர் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக என்னை சந்தித்தார். அவர் என்னை தாயின் கற்பத்திலே முன்குறித்ததினாலே, அவருக்கு என்னை சொந்தம் என்று அவர் எண்ணியதினாலே அவர் என்னை தேடினார், கண்டுபிடித்தார். ஒருவேளை நான் காணாமல் போனது எனக்கே தெரியாது, அல்லது நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் என்னை தேடி கண்டுபிடித்தார். ஒரு அருமையான மனிதன் இவ்வாறு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் என்னென்ன தவறுகளை செய்தேன் என்பது எனக்கு தெரியும். நான் என்னென்ன குறைகளோடு வாழுகிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் எங்கே இருக்கிறேன், நான் யார் என்பதை உணராமல் போயிருக்கிறேனே என்று சொல்லி அழுது ஜெபித்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்விலே ஆண்டவர் சார்பாக நான் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளையோ இல்லையோ, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ இல்லையோ,
நீங்கள் அவருடைய கிறிஸ்தவத்திலே வாழுகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் வேதத்தை அறிந்தீர்களோ இல்லையோ, அல்லது அவரை நோக்கி ஜெபித்தீர்களோ இல்லையோ, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் சொந்தமானவர்கள். ஏனென்றால் அவர் உங்களை படைத்தார். இன்னொரு விதத்திலே நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக தன்னுடைய விலைமதிக்க முடியாத ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஆகவே மனுமக்களாகிய நானும் நீங்களும் ரெண்டு விதத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு சொந்தம். படைப்பிலே அவருக்கு சொந்தம், இரண்டாவது மீட்பிலே அவருக்கு சொந்தம். இங்கே பாருங்கள், தனக்கு சொந்தமானதை அந்த ஸ்திரீ தேடி கண்டுபிடித்து சந்தோஷம் அடைந்தாள். இன்னொரு காரியத்தை இந்த ஓமையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஓமையிலே கண்டுபிடித்த பிற்பாடு அதை அந்த பெண்மணி மதிப்புக்குரியதாக அதை எண்ணிக்கொண்டாள். அருமையானவளே, ஆகவேதான் கண்டுபிடித்த உடனே சந்தோஷம் அடைந்தாள். எல்லாரையும் அழைத்து தான் கண்டுபிடித்ததை பகிர்ந்து கொண்டாள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொந்தமாக உன்னை கண்டுபிடித்த பிற்பாடு உன்னை மதிப்புக்குரியதாக, மதிப்புக்குரியவர்களாக, மதிப்புக்குரிய சகோதரனாக, மதிப்புக்குரிய மகளாக அவர் கருதி அவர் உன்னை வழிநடத்த விரும்புகிறார். உங்களை நீங்கள் சாதாரணமாய் எண்ணலாம், மனுமக்கள் உங்களை சாதாரணமாய் எண்ணலாம், ஒருவேளை ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று திட்டமிடலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வையிலே நீங்கள் ஒரு முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். பழைய நாட்களிலே ராஜாக்கள் எந்த அதிகாரத்தை சட்டம் ஏற்றினாலும் தன் கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை வைத்துத்தான் முத்திரையிடுவார்கள். நம்முடைய காலங்களிலே முத்திரை மோதிரம் போல் எதை பயன்படுத்துகிறோம் என்றால் ரப்பர் ஸ்டாம்பை பயன்படுத்துகிறோம். அதே போல பழைய காலத்தில் ராஜாவின் கையிலே முத்திரை மோதிரம் இருக்கும். அதைத்தான் அந்த ராஜா எல்லா சட்டத்திற்கும் முத்திரை போட்டு அதை கனம் பண்ணுகிறான். இதே போலத்தான் கண்டுபிடித்த பின்பு அந்த பெண்ணுக்கு இந்த வெள்ளிக்காசு மதிப்புக்குரியதாக மாறியது. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்து விட்டால், ஆண்டவர் உங்களை தேடிவிட்டால், ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால், அவருடைய பார்வையிலே நீங்கள் யார் தெரியுமா? விலை மதிக்க முடியாதவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. திறமை இல்லாதவர்கள் என்று எண்ண வேண்டாம், வரமில்லாதவர்கள் என்று எண்ண வேண்டாம், ஒருவேளை வாய்ப்பில்லாதவர்கள் என்று எண்ண வேண்டாம். ஆண்டவர் உங்களையும் நம்மையும் என்னையும் அவரால் முத்திரை மோதிரமாக வைத்து பயன்படுத்த முடியும். இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற மனிதர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் சாதாரணமானவர்கள், எளிமையானவர்கள். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே அவர் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு அவர்களை ஆண்டவர் மகிமை உள்ளதாக மாற்றினார், அவர்கள் முக்கியம் உள்ளவராக மாற்றினார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தி உங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையின் ஊற்றை புறப்பட பண்ணி இருக்கிறதல்லவா? சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் அவருடைய பார்வையிலே விலை மதிக்க முடியாதவர்கள், நீங்கள் அவருடைய பார்வையிலே அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் உங்களை தேடி கண்டுபிடித்து அவர் நிச்சயமாகவே அவர் மகிமைப்படுத்துவார், உங்களையும் மகிமைக்குள் கொண்டு வருவார். ஆகவேதான் இந்த ஓமை நமக்கு ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஓமையினுடைய இன்னொரு காரியம் என்ன? ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்படியானால் அதை இன்னொரு விதமாய் நான் மாற்றி சொல்கிறேன். நான் வேதத்தை புரட்டவில்லை, கொஞ்சம் புரியக்கூடிய அளவிலே சொல்கிறேன். ஒரு பாவி மனம் திரும்பாமல் போவது நிமித்தம் பரலோகத்தில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே சந்தோஷம், பாவி மனம் திரும்பாமல் போனால் நம்முடைய ஆண்டவருக்கோ சந்தோஷம் உண்டாக வாய்ப்பில்லை. அப்படியானால் இதுவரையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வராமல், இன்னும் கடினப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீர்களானால் தைரியமாய் சொல்வேன், ஆண்டவருடைய மனிதன் என்கிற ஸ்தானத்திலிருந்து நான் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? உங்கள் நிமித்தம் ஆண்டவர் துக்கப்படுகிறார், அங்கலாய்க்கிறார், வேதனைப்படுகிறார். நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீடு மாத்திரமல்ல, பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டு. எங்கள் குடும்பத்திலே அருமையான ஒரு சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல்
அவன் வாழ்ந்தான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் எங்கள் வீட்டிலே ஒரு குட்டி பரலோகம் போல் மாறியது. ஏனென்றால் அந்த பரலோகத்தினுடைய அந்த முன் ருசியை நாங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தோம். இதை குடும்பத்திலே அனுபவித்து உண்மையானால் பரலோகத்திலே அனுபவிப்பது மிக மிக நிச்சயம் அல்லவா? அப்படியானால் ஒவ்வொரு பாவியும், ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு வாலிப தம்பியும், ஒவ்வொரு வாலிப தங்கையும் அவர் மதிப்புக்குரியவர்களாகவும் அவருக்கு சொந்தமானவர்களாக எண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகவே ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் சொந்தமானவர்கள் கர்த்தருக்கு. நீங்கள் அவருடைய பார்வையிலே விலை மதிக்க முடியாதவர்கள். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வேதத்தின் ஆழத்திற்குள்ளே எங்களை கொண்டு போகிற அந்த அன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அநேக சமயங்களிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை அறிந்து கொள்ளாமல் போனோம். எங்களை மன்னித்தருளும். நாங்கள் உமக்கு முன்பாக மதிப்பானவர்கள், நாங்கள் உமக்கு முன்பாக சொந்தமானவர்கள். நீர் எங்களை படைப்பின் வழியாக சொந்தமாக்கி கொண்டீர், மீட்பின் வழியாக சொந்தமாக்கி கொண்டீர். எங்களை கண்டுபிடித்த பிற்பாடு எங்களை விலை மதிப்புள்ளவர்களாக மாற்றி எங்களை முத்திரை மோதிரங்களாக எடுத்து நீ பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடு, ஒவ்வொரு சகோதரியோடு தொடர்ந்து பேசும். ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரை அறிந்து அர்ப்பணித்து அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு கொண்டு வாரும். அந்த பாவமன்னிப்பின் நிச்சயத்தை கொண்டு வாரும். இந்த பூமியிலும் பரலோகத்திலும் பெரிய சந்தோஷம் ஏற்படத்தக்கதான பலனையும் வல்லமையும் தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.